Assalamu Alaikkum Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சமையல் vlog வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. Subscribe பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் Subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சமைச்சு காட்ட போறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருங்கோழி, அதாவது கருப்பு கோழி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்ல போறேன். அதோட இதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நாட்டுக்கோழியை விட இந்த கருங்கோழியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் இதுல எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இந்த கருப்பு கோழியை என்னோட ஹஸ்பண்ட் சந்தையில வாங்கிட்டு வந்தாங்க. இதோட பிரைஸ் ஸ்கிரீன் கொடுக்குறேன், மறந்துடாம நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கருங்கோழி கிரேவியும் தேங்காய் பால் ரைஸ், அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி இதுதான் செய்ய போறேன். இப்போ தேங்காய் பால் ரைஸ்க்காக தேங்காய் எடுத்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை துருவி எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மெத்தடில் செய்யலாம். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரைஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்லாம் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறந்துடாமல் செக் பண்ணுங்கள். இப்போ தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் தேங்காய் குள்ற பாருங்கள், லைட்டாக பூ வந்திருக்குது. தேங்காய் குள்ற பூ இருக்கும் இல்லையா, அது லைட்டாக வந்திருக்கு. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட காட்டலாமேன்ட்டு. அடுத்து தேங்காய் உடைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ கோழியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோழியை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி என்னோட சமையலை ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடிக்க போகிறேன். எப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து எப்போவுமே எங்கள் வீட்டில் நான்வெஜ், எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி தான் என் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க தான் இப்போ கோழியை க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க பிஸியாக இருக்கிற டைமில் மட்டும், அதாவது அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்களால க்ளீன் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப மட்டும் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டு பூனை ரெடியாக நிற்கிது. எப்படா நம்ம ஏமாறுவோம் அந்த கோழியை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஏமாந்துருவோமா, நம்ம சூப்பராக கோழியை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்லேயே நான் ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்குவேன். இப்போ கோழியில் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நல்ல தண்ணி ஊற்றி வீட்டில் ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்தால் நம்ம சமைக்கணும். இப்போ நாங்கள் எல்லாரும் சமையல் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம். அதே டைமில் ரைஹானா பாருங்கள், கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வர சொல்லி அதில் அந்த குட்டி குட்டி விளையாட்டு பொருள் இருக்கும் இல்லையா, அதுக்காண்டியே இது வாங்கி கேட்பாங்க. ஸோ அது வாங்கிட்டு வரவும் ஒரு 2 கிண்டர் ஜாய் வாங்கிட்டு கொடுத்தாங்க. அதை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த விளையாட்டு பொருளை எடுத்து இப்போ ஹாஜா தான் செட் பண்ணி கொடுக்குறாரு. அதை வச்சு ஒரு 2 நாள் தான் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் அது எங்கே போகணும்னு தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கவே கூடாது. ஏதாச்சும் ஒரு டைம்னா ஓகே. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வாங்கி கொடுத்தோம். இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதையும் நான் கவர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா, அதாவது ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறமா மழை அன்னைக்கு லைட்டாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அடுத்து நான் இஞ்சி பூண்டு உரிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். ஏன்னா கோழி சண்டே அன்னைக்கு சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால மண்டே அன்னைக்கு நம்ம கோழி ஆக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். உரிக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டை உரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டு ஆட்டுக்குட்டி ரொம்ப சேட்டை பண்ணோம். இதோட வீடியோ நான் நிறைய கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சிட்டேன். இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கணும். இஞ்சி பூண்டு உரிச்ச அந்த தோலை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் குப்பையில் போட்டுறாமல் நம்ம வீட்டில் செடியெலாம் வச்சுருந்தோன்னா அதில் போட்டுட்டோன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதனால் இப்போ நான் செடியில் போட்டுடுறேன். இப்போ நம்ம தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். தேங்காய்க்குள்ள இந்த மாதிரி பூ இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அதை எடுத்து சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதான். ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தேன் இதை பற்றி. அப்போ தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்காய்க்குள்ள இருக்க பூவை எடுத்து சாப்பிட்ருக்கோம். பட் நம்ம ஹெல்த்துக்கு இந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இப்போ தான் தெரியுது. அதனால் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இது குட்டியாக தான் பூ வந்திருக்குது. இதோட பெரிய பூவெல்லாம் இருக்கும். இப்போ தேங்காவை துருவியாச்சு. மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய தேங்காவாக இருக்கிறதுனால நான் ஒரு மூடி தான் எடுத்துருக்கிறேன்.
லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பார்க்கல. எதனால் அப்படின்னு தெரியல. நம்ம சேனலில் தொடர்ந்து எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதே போல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எல்லாருமே மறந்துடாமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுட்டேன், மூடி வச்சிடுறேன். இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோழியை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்து நான் வந்து இதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வைக்க போகிறேன். நம்ம வந்து எந்த வேலை பார்த்தாலும் இந்த வேலை பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்து என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதே போல் நம்ம ஒவ்வொரு வேலையும் செஞ்சோம் அப்படின்னாக்கா டென்ஷனே இல்லாமல் நம்ம சீக்கிரமாக நம்மளோட வேலையை முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை கழுவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததான் வந்து தேங்காய் பால் ரைஸை தாளித்து போட போகிறேன். தேங்காய் பால் ரைஸை தாளித்து போட்டேன் அப்படின்னாக்கா ஒரு சைடு வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கும். அதுங்காட்டிலும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம வந்து ரைஸை தாளிக்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு வந்து செய்ய முடியாது. அதுக்கு எல்லாமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதாவது பூண்டு உரிக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக டக்குன்னு பார்த்துட்டே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தாளிச்சிட்டேன். தேங்காய் பால் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து நான் இதை வந்து மூடி வைக்க போகிறேன். தேங்காய் பால் ரைஸ் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லைன்னா ஆயில் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சூடு வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் வெந்தயம், கூடவே வந்து ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தாளிச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு படி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து 2 படி எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி புதினா உப்பு அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ரைஸை வந்து நம்ம ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் வந்து கொதி வந்துருச்சு. ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேன். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தம்மில் போட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தேங்காய் பால் ரைஸ் வந்து ரெடி. இப்போ நான் வந்து சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா வதக்கி ஆற வைக்க போகிறேன். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடு வந்ததுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கி விட்டுறணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 6 முந்திரி எடுத்துக்கணும், ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வந்து மல்லி விதைகள் இருக்கு இல்லையா, முழு மல்லி அதுதான் நம்ம சேர்த்துக்கணும். பட் என்கிட்ட முழு மல்லி இல்லை, அதனால நான் மல்லித்தூளாக சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுனாக்கா முழு மல்லியை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதில் ஒரு 2 தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 1 சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இதை ஆற வச்சிடலாம் அப்படியே. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து சிக்கனை தாளித்து விட்டுடலாம். இதே ஸ்டவ்லேயே குக்கர் வச்சுருக்கிறேன். அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை பாருங்கள். சிக்கன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பிளாக் கலரில் இருக்கும். அதில் மேலே பார்க்குறத விட உள்ள பார்த்தீங்கன்னா இன்சைடு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து கையை வந்து எதுக்காக காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைஹானா குட்டி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து என்னோடய கையில் மெஹந்தி போட்டு விட்டாங்க. அவங்க வந்து ஒரு டிசைன் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அதுதான் உங்கள்கிட்ட காட்டினேன். அவங்க வந்து இந்த டிசைன் தான் போட்டாங்க. ஓகே, இப்போ நான் வந்து சிக்கனை எடுத்து வச்சுட்டு இந்த குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும் தான் சேர்த்துக்கணும். டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே வந்து தனி மல்லித்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா வந்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு மசாலாவோட திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ சிக்கனையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுனாக்கா ஒரு 4-5 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூனை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. சிக்கனை க்ளீன் பண்ணும் போது ஒரு பூனை வந்துச்சு. அது வந்து இதோட பெரியம்மா. இது வந்து அந்த பூனையோட தங்கச்சி பொண்ணு. ஸோ வந்து ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா சிக்கன் வந்து ஒரு பீஸாச்சும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கும் கொடுக்கணும், நாங்கள் சாப்பிடும் போது கொடுப்போம். இப்போ சிக்கனை மசாலாவோட நல்லா வதக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து 1 கப்பு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 விசிலுக்கு வேக வைக்க போகிறேன். இதுவும் நாட்டுக்கோழி மாதிரி நல்லா வேகும். ஸோ அதனால் ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ விசில் போட்டு மூடி விட்டுட்டேன். இது ஒரு 5 விசிலுக்கு வேகட்டும். இதில் ஒரு 5 விசில் வரங்காட்டிலும் நம்ம வந்து ஆல்ரெடி மசாலாவை வதக்கி ஆற வச்சோம் இல்லையா, அது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. அதை இப்போ போயிட்டு நான் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். மிக்ஸியில் எடுத்து வச்சுட்டு அரைச்சிடலாம். இப்போது குக்கரில் இருக்கிற ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு சிக்கன் வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். அது இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா வெந்துடும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை அப்படின்னாக்கா சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் வந்து நான் தேங்காய் எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவோட அரைச்சி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்பவும் விசில் போட்டு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதில் இருக்கிற ப்ரெஷர்லாம் போனதும் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். சிக்கன் கிரேவி பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்குது. நல்லா தகதகன்னு மின்னுது பாருங்கள். அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இருந்தாலும் திரும்பவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு எந்த அளவுக்கு சிக்கன் கிரேவி திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து இதை வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா மசாலா வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடி செஞ்சுருக்கிறேன். மாங்காய் பச்சடி ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 2-3 வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அதனால நான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக காட்டல, டைம் இல்லை டீட்டெயிலாக காட்டுறதுக்கு. ஸோ வந்து இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சிக்கனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம நாட்டுக்கோழி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்லேருந்து லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து சிறு கசப்பாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்குது. மற்றபடி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோழியோட எலும்புகள் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட பிளாக் கலரில் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிளாக் கலராக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.